இந்த கருகலப்பு மாத்திரை இருக்கு. சரி. அதாவது இங்க பிரான்ஸ்ல வந்து வயதுக்கு வந்த பெண்களிலிருந்து குழந்தை பெற்கிற அந்த மாதர்கள் எல்லாருமே இந்த கருகலப்பு மாத்திரையை உபயோகம் பண்றாங்க. எப்படி அது உபயோகம் பண்றாங்கன்னு சொன்னாக்கா, இது வந்து இல்லாம இந்த டயத்துக்கு வர்றதுக்கு இயற்கையான மாதவிடாய் வருவதற்கு இல்லாம செயற்கையா வர்றதுக்கு தள்ளி போடுறதுக்கு அதனால வந்து இந்த வயது பெண்கள் இருந்து எல்லா பெண்களும் இந்த மாத்திரையை உபயோகிக்கிறாங்க. இந்த மாத்திரையை உபயோகிச்சா கருத்தடை ஒண்ணு வரும். வயதுக்கு வராத பெண்கள் போட்டா மாசம் கரெக்டா வரும். மாதவிடாய் கரெக்டா வரும். இத வந்து உபயோகிக்கிறாங்க. இது வந்து இந்த மாதிரி செய்யக்கூடாது. இது அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், பிரான்ஸ் நாட்டில் வந்து இந்த மாதவிடாயை வந்து உரிய நேரத்தில் உற வைக்க ஒரு மாத்திரை இருக்கிறது. அந்த மாத்திரையை போட்டால் என்னவாயிரும், கருவை களைச்சிரும். அது மாதிரி ஒரு மாத்திரை. இது வந்து கர்ப்பமாக இல்லாதவங்க அந்த மாத்திரையை யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கரெக்டாக அந்த மாதவிடாய் தள்ளி போகாமல் ஒவ்வொரு மாதமும் அது கரெக்டாக வர வேண்டிய நேரத்தில் வந்துடும். அந்த மாத்திரையை யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இந்த மாத்திரையை பொறுத்த வரைக்கும் இது நன்மை செய்யுமா கேடு செய்யுமா, இதைத்தான் மார்க்கம் பார்க்கும். இது நன்மை செய்யுமா கேடு செய்யுமாங்கிறதுல போய் மார்க்கம் போய் உங்களுக்கு முடிவு சொல்ல முடியாது. இது நன்மை செய்யுமா கேடு செய்யுமாங்கிறது வந்து அந்த நாலேஜ் உள்ளவர்கள், அந்த மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் தான் சொல்லுவாங்க. இது நல்லது செய்யும், இதனால் ஒரு கேடுவே இல்லை அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் அதை வந்து இஸ்லாம் தடுக்காது. அது கேடு செய்யும் என்று இருக்குமே. ஆனால் கேடு செய்யக்கூடிய அனைத்தும் ஹராம். அல்லாவுடைய மார்க்கம் நமக்கு எப்படி சட்டம் சொல்லும்னு கேட்டால், ஒரு பொதுவான ரூல் தான் சொல்லும். ரூல் என்ன சொல்லுகிறது, குல்லு முஸ்கிரின் ஓ முஃப்திரின் ஹராம். போதை தருகின்ற ஒவ்வொன்றும் ஹராம், கேடு தருகின்ற ஒவ்வொன்றும் ஹராம். கேடு விளைவிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது வந்து ஹராமு அப்படின்னு வந்துடுது. இப்போ மண்ணள்ளி திங்கலாமான்னா ஹராம்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஏன், மண்ணு திங்கிறது ஹராம்னு குரானில் அதிசயம் இருக்காது. ஆனால் எதை வச்சு சொல்லலாம், மண்ணு திங்கிறது கேடு விளைவிக்குமா நன்மை விளைவிக்குமா? கேடு தானே அது. மண் உணவுப் பொருள் கிடையாது தானே. அப்போ மண்ணை சாப்பிட்றது கூடுமான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், அது கேடு விளைவிக்கும், அதனால் அது வந்து கூடாது, ஹராமு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய மாத்திரையை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் அறிந்து கொண்ட வகையில் வந்து மருத்துவ ரீதியாக இது வந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்தும், கேடுகளை. நம்ம நாட்டில் இந்த மாதிரியான மாத்திரைகளுக்கு வந்து இங்கே உள்ள மருத்துவர்கள் வந்து ஒரு மனதாக கருத்து வேறுபாடு இல்லாமல் சொல்லக்கூடிய முடிவு என்னது, அது வந்து மாத்திரையை போட்டு இந்த மாதவிடாயெல்லாம் டயத்துக்கு வர வைக்கக்கூடாது, அது இயற்கையாகவே தான் என்ன செய்யணும், அது வந்து வரணும். இல்லைன்னா அது வந்து நிறைய உடலில் வந்து என்ன செய்யும், பலவிதமான பின் விளைவுகளை பக்க விளைவுகளை எல்லாம் அது ஏற்படுத்தும். அவங்களுக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிற்காலத்தில் வந்து அது வந்து மெனோபாஸ் டயத்தில் எல்லாம் வந்து பெரிய பாதிப்புகளை வந்து அவங்களுக்கு உண்டாக்கும்னு இங்கே சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த நாட்டில் ஏதோ மாத்திரையை கண்டுபிடிச்சாலும் அது எந்த விதமான கேடுமே இல்லைன்னு சொல்லிவிட்டார்களே. ஆனால் அதை கூடான்னு சொல்வதற்கு மார்க்கத்தில் ஒன்றும் கிடையாது. கேடு இல்லைன்னு கேடுனா அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். கேடு இல்லைன்னு சொன்னால் தாராளமாக என்ன செய்யலாம், உணவு மாதிரி சாப்பாடு மாதிரி. ஒரு பப்பாளி பழம் சாப்பிட்டா சீக்கிரம் தொடர்ச்சியாக கரெக்டான நேரத்து வந்துடும்ங்கிறாங்க. அது உணவாக இருக்கிற காரணத்தினால அது வந்து சைடு எஃபெக்ட்லாம் இருக்காது. அந்த ரேஞ்சில் உள்ளதுங்கிற அளவுக்கு அங்கே உள்ள மருத்துவர்கள் சொல்வார்களே. ஆனால் அது பற்றிய ஞானம் உள்ளவர்கள் சொல்வார்களே. ஆனால் அப்போ அது கூடாதுன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் அதை விசாரிச்சுக்கிறீங்க, அது வந்து நல்லதா, பெண்ணுடைய உடல் தன்மை அது பாதிக்குமா, அவங்களுக்கு பிற்காலத்தில் அதனால் வந்து உடலில் வந்து கேடுகள் ஏற்படுமா அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க, அது சம்பந்தமான துறையில் சேர்ந்தவங்கள்ட்ட கேளுங்க. கேடு தரும்னா கூடாது, கேடு தராட்டி யூஸ் பண்ணிக்கலாம்.